அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திச்சதில் உண்மையிலே சந்தோஷம். வேண்டியது 10வது நாள் வந்த நாளை சேர்க்காமல் பார்த்தோன்னா 11வது நாள், இப்போ 10வது நாள். இப்போ இங்கே பயணம் முடிச்சோன்னடா வர்க்கலா. இப்போ நான் இருந்துச்சு வர்க்கலாவில் இருந்து கொல்லம், அதோட நான் இப்போ போகிறது ஆலப்புழா. ஆலப்புழாவுக்கு தான் நான் இப்போ போகிற வெளியாகிட்டேன். இப்போ சரியாக டைம் 5:40. இப்போ இங்கேருந்து போகணும் ரயில்வே ஸ்டேஷனை போய்த்து, முன்னூற்றி ரயில்வே ஸ்டேஷன் போய்த்து 6:33 ட்ரெயின் ஒன்று இருந்துச்சு, அதில் ஏறி தான் ஆலப்புழா போகணும். பார்ப்போம். ஸ்மெல் ஜல்லிது பேக்கெல்லாம் வெட்டிட்டு ரெடி ஆகிட்டு இப்போ போகத்தான் உள்ளது இன்ஷா அல்லாஹ். கொல்லம் போகணும். ஆலப்புழாவுக்கு போய்ட்டு ஒன்று இருந்துச்சு. ஆனால் இந்த விஷயம் என்னன்னா 2 ட்ரெயின் மாறி போகணும். இப்போ நான் ஒரு ட்ரெயினில் இப்போ வீட்டு முன்னாடி ட்ரெயினில் இருந்து மாறி திரும்ப அடுத்த ட்ரெயின் இப்படியே பேசித்தான் போனது. ட்ரெயின் எப்படி இருந்துச்சுன்னா 2 ட்ரெயின் மாறி போகணும். வர்க்கலாலேருந்து இப்போ நான் ஆலப்புழா போகிறது 2 ட்ரெயின் மாறி போகணும். அப்படி மாறி போகிற இடத்துல நான் ஒரு இடத்துல இறங்கி ஒருத்தர்கிட்ட பேச்சை கேட்டேன். சரியா, நான் அந்த இடத்துல பேச்சை கேட்டு அவரோட பேச்சை கேட்டு நான் ஒரு ட்ரெயினில் ஏறினேன். அந்த ட்ரெயினில் ஏறினது பிறகு தான் எனக்கு பிரச்சனையே ஆரம்பமானது. அது எந்த சொன்னா, இங்கே இந்தியாவில் மோஸ்ட்லி இங்கே ரிசீவ்டு பண்ணி தான் போகணும், டிக்கெட் புக் பண்ணி தான் போகணும். அப்படி புக் பண்ணி போகாமல் போகிறதுக்கு ஏலா. அப்படி போகிறேன்னு ஜென்ரல் டிக்கெட் வாங்கிக்கணும் போகணும். ஜென்ரல் டிக்கெட் ட்ரெயினுக்கு கிடைச்சனாலும் ஜென்ரல் டிக்கெட்டில் போகிறேன்னு சொல்லியது கன்ஃபார்ம் இல்லை. நாங்கள் எங்கள் ஊரில் 3rd கிளாஸ் டிக்கெட்டில் போகிற மாதிரி தான் ஜென்ரல் டிக்கெட் 3rd கிளாஸ். அப்போ அதில் போணுச்சுன்னா சீட்டும் கன்ஃபார்ம் இல்லை, எல்லாம் அந்த நினச்ச மாதிரி இல்லை, எல்லாம் மறுட இஷ்டத்து மாதிரி தான் நடக்கிது. அப்போ இந்த இதில் நான் இனி ஜென்ரல் டிக்கெட்டை எடுத்துக்கொண்டு நான் ஏறினேன். எங்கே இருந்துச்சுன்னா ரிசர்வ் டிக்கெட்டில் ஏறிட்டேன். புக் பண்ணி போகிற ட்ரெயினுக்குள்ளே ஏறிட்டேன். உதாரணமாக சொல்ல 2nd கிளாஸ் ட்ரெயினுக்குள்ளே ஏறிட்டேன். 2nd கிளாஸ் ட்ரெயினில் ஏறி அதில் ஏறி அப்போ போய்த்து ஒன்று இருந்துச்சு என்னென்னா டிடிஆர் பிடிச்சி இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த சம்பவங்கள் எல்லாமே நடந்தது. கொல்லம் வந்துட்டு கொல்லம் வேறு ட்ரெயினில் ஆல்கலாஜ் மாப்பு ஃபுல்லாக. அடுத்த ட்ரெயினில் நான் மாரி போகணும். அடுத்த ட்ரெயினில் வீடியோ தெரியா. கொல்லம் வந்து இறங்கிட்டேன். கொல்லத்தில் இந்த அடுத்த ட்ரெயின் எத்தனை மணி வரும் தெரியா. நாங்கள் செஞ்ச முட்டாள்தனமான ஹாரிக்கு தெரியுமா. 6:33 ஆலப்புழாவுக்கு டிரெக்ட் ட்ரெயின் ஒன்று இருந்துச்சு. அங்கே இருந்து நான் அதுக்கு போது நான் போனது லாஸ்ட் டைமில் இருந்து இதில் ஏறி வந்துட்டு சரி வழி ட்ரெயின் வந்துட்டு இந்த ட்ரெயினில் ஏறிட்டேன். மாரசீனோட ட்ரெயினில் டிக்கெட் மாதிரி ஏறிச்சு. ஒருத்தர் சொன்ன இந்த டிக்கெட்டுக்கு இதில் ஏறிலும் அப்படி இதில் ஏறி நீங்கள் போகணுன்னு சொல்லி சொன்னா டிடிஆர் வந்ததோட டிடிஆர்ட்டை மாற்றி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணி டிடிஆர் வரணும் தான் வெயிட்டிங். அப்படி பே பண்ணி போயிடணும்னு சொல்லி பார்ப்போம். அது இல்லாடி தான் நடக்கும் தெரியா. அதுக்காக தான் வெயிட்டிங். டிசம்போட டிக்கெட் இல்லாமல் ஏறி நான் டிக்கெட் எடுத்துகிட்டு பார்த்தேன்னா இது ரிசீவ் ட்ரெயினாக. இதில் டிக்கெட் எடுத்தாக்கால மட்டும்தான் நான் போகணும். அதாவது ரிசீவ் பண்ணி புக் பண்ணி டிக்கெட் எடுத்தவங்க மட்டும்தான் நான் போயிடும். அப்போ எனக்கு எங்கிரிச்சு ஒருத்தர் சொன்ன இல்லை தம்பி, உங்களுக்கு இவர்கிட்ட போயிட்டு டிடிஆர்கிட்ட கேட்கலும், டிடிஆர்கிட்ட கேட்டவங்களுக்கு இந்த அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலும், பெரிய டிக்கெட் ரிசர்வ் டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அதை நம்பி ஏறுன்னு சொல்லி சொன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா என்னடா டிடிஆர் ஃபைன் எத்தனை 400 ரூபா ஃபைன் அடிச்சிருச்சு. இப்போ டிடிஆர் அங்கே போனேன். ரிட்டன் வார டைமுக்கு ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பார்க்க முடிஞ்சுன்னு சொல்லி ஃபைன் கட்டியா. அப்படி ஃபைன் கட்டியேன்னு நான் டிடிஆர்ட்ட கேட்டேன். நான் ஃபைன் கட்டியேன், ஆனால் என்ன ஆலப்புழாவுக்கு போகிறதுக்கு ஏழுமா அப்படின்னு சொல்லி அவர் என்ன 7 மணி சொல்லி ஃபைன் 400 ரூபா ஃபைனை கட்டிட்டு சீட் இல்லாமல் போகிறேன்னா கஷ்டமே. சீட்டையும் கேட்டு பார்ப்போம். பேசி பார்த்தேன். பேசி அப்போ ஒன்றும் கிடச்சிடல. வேறு அவரும் போகிறான். அவர் ஆலப்புழாவுக்கு போகிறான். அவர் சென்னையில் 2 வருஷம் வேலை செஞ்சான். வேறும் அவரும் பேசி பார்த்தா ஒரு அமைப்பும் இல்லை. இது இப்போ சல்லியை கையில் எடுத்துருச்சு கொடுக்குறது. பார்க்கலாம் மாற்றிலேன்னு சொல்லி கொஞ்ச நாள் போயிட்டு ஆள் வரத்துக்குள்ளே ஆலப்புழா டவுனில் தான் இறங்கி ஓடிடு. சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணுங்க. அவரே சொல்கிறேன் கண்டா. பேர் என்ன சொன்னீங்க? பேர் ஜிஜோ. ஜிஜோ அவர் பேரா. என் பேர் ஷௌமி.
என்ன பிடிச்சவரை நான் காட்டி நான் பார்த்துவோம். Shami. Shahmi. ஃபைன் 320 ரூபா. 400 சொல்லிச்சுன்னா 320 ரூபா ஃபைனை கட்டி எடுத்து இது வரைக்கும் நாங்கள் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு 320, 50, 370 ரூபா கொடுத்துருச்சு டெக்ஸ் இல்லாமல். அடுத்தது இங்கே வேறு என்னென்ன எடுக்கிறாங்க? டெக்ஸ் எடுக்கிறேன். அடுத்து என்ன எடுக்கிறேன்? இவடா இந்தியாவில் டெக்ஸ் எடுக்கிறேன். வேறு என்ன எடுக்கிறேன்? அதான் ப்ரோ ஜிஎஸ்டி தான் இருக்குது. ஜிஎஸ்டி நாங்கள் எல்லாம் கட்டிச்சா. இந்தியாவுக்கு நாங்கள் கட்டிச்சு, இந்தியா கவர்மெண்ட்டுக்கு கட்டிச்சு. நாங்கள் 320 ரூபா தேவையில்லாத வேலை. ஆலப்புழாவில் வந்து இறங்கிட்டு 320 ரூபா ஃபைனை கட்டி டைம் 8:35 நாங்கள் ஆலப்புழாவில் இறங்கிடுச்சு. ஆலப்புழாவில் இப்போ எங்கெங்கே போகணும் அப்படின்னு சொல்லியதை இனிமேல் தான் முடிவு பண்ணணும். இப்போ ஷஹாவோட நாங்கள் டீயும் நடிக்க போகிறேன். ஜிஜோ, ஆமாம் சரியா, ஜிஜோ இவர் டூரிசம் செஞ்சவர். இவர் டூரிசம் செஞ்சு அது அப்புறம் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணி நான் அவர்கிட்ட கேட்டேன் இங்கே இந்தியாவில் எங்கேன்னு சொல்லிட்டு இடம் அதில் உங்களுக்கு பிடிச்ச இடம்னு சொல்லி அவர் ராஜஸ்தான் சொல்லி ராஜஸ்தானில் லொக்கேஷன் எல்லாம் எடுத்து தந்துருச்சு. இன்ஷா அல்லாஹ் ராஜஸ்தானில் இப்போ இது கலக்க போகிறோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் புதுசாக தான் இருந்தது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் புதுசு. இந்தியாவுக்கு வந்து முதலாக ஃபைன் கட்டிட்டு இப்போ வெளியில் போகிறது. ஒவ்வொரு விஷயத்தையுமே அடி வாங்கி தான் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி இல்லை. இப்போ அடி வாங்கிட்டேன். இதுக்கு அடுத்ததெல்லாம் சாமர்த்தியமாக யோசனை பண்ணி ஒவ்வொன்றையுமே நான் நிறைய இடத்துல திங்க் பண்ணி தான் அடுத்தடுத்த வேலைகளை செஞ்சு போனது. ஆனால் இந்த இடத்துல ஜஸ்ட்டு மிஸ் ஆகிட்டு ஒருத்தட்ட பேச்சை கேட்டு ஏறினேன். அதோட இந்த பயணம் மிஸ் ஆகிட்டேன். ஃபைன் கட்டவாயிட்டு 320 ரூபா ஃபைனை கட்டிட்டு அதோட தான் இப்போ இங்கே வந்துருச்சு. இதான் இப்போ மீட் பண்ணி பேசிக்கொண்டுருச்சு இந்த ஹபீபி. இவங்களோட தான் நான் அடுத்தது இந்த கேரளா ஃபுல்லாகவே இவங்களோட தான் சுற்ற போகிறது. அந்த வீடியோ தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோ பதிவில் சந்திச்சங்காட்டும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்ற நான் உங்கள் அன்புக்கினிய ஷஹ்மி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவங்க நிறைய எல்லாரும் செல்லுவாங்க. அவங்க சொல்லியதை கேட்டு நாங்கள் ஒரு விஷயத்தை திங்க் பண்ணணும். இது சரியா பிழையா, இதால் எங்களுக்கு நலவு நடக்குமா நடக்காதா, இதில் பிரச்சனை வருமா வராதா அப்படின்றத நாங்கள் தான் யோசனை பண்ணி சாமர்த்தியமாக செயல்படணும். என்னன்னா மாட்டிட்டேன்.